வாங்கங்க போவோம். சோனி, என்னடி மூஞ்சில அடிச்ச மாதிரி நம்ம பாட்டுக்கு பேசி அனுப்பி விட்டுட்டோம். சங்கடமா இருக்கு. அதுக்கு தான் நான் கேட்டு சொல்றேனே. வேலை இருந்தா கண்டிப்பா கேட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு நான் சொல்றேன். நீ இருக்கியே, என்ன பேச தான் விடுறியா? லப 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 லபன்னு நீ பாட்டுக்கு வாய் அடிக்கிற. நான் இப்படி ஏதாவது சொல்லி அவங்கள அமுச்சு விட்டுருப்பேன்ல. நான் கேட்டு சொல்றேனே பண்றேனே அப்படின்னு சொல்லி நான் ஏதாவது சொல்லி அமுச்சு விட்டுருப்பேன். அதுக்கு நீ கேட்டியா? ஒன்றும் தப்பே இல்லை. வேணா உங்க அண்ணனை கூப்பிட்டு வானே வேலை வாங்கி தரேன்னு வாங்கி கொடு. யார் வேணான்னா நான் ஒன்றும் வேணான்னு சொல்லலையே, வாங்கி கொடுத்துக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப பேசுகிறா. நான் ஒன்றும் எதுவும் ஒன்று கேட்க மாட்டேன், எதுவும் பேச மாட்டேன். இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அவங்க பண்ணுறதெல்லாம் செய்கிறதெல்லாம் நாங்கள் இருக்கப்ப கூட உங்க அண்ணி எப்படி பேசுச்சு. ஒரு மிக்ஸி அடிச்சதுக்கோ ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணதுக்கோ அதுக்கு பார்த்தா அவ்வளோ பேச்சு. எல்லாம் மறண்டே நினச்சா. ஆனால் ஏன்னே தெரில அருண். நானும் அவங்கள எந்த விதத்துலையும் ஹர்ட் பண்ணதே கிடையாது. ஆனால் அவங்க என்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தம்பியோட பர்த்டேக்கு வந்தாங்களா முதல்ல? நீயே சொல்ல அருண். நான் அக்கா வாங்க அக்கா வாங்க அக்கா எத்தனை தடவை கூப்பிட்றேன். நீ முதல்ல அண்ணி வாங்க அண்ணி வாங்க. கேக் கட் பண்ணுற இடத்துக்கு முதல்ல அந்தளவுக்கு 10 தடவை கூப்பிட்டதுக்கப்புறம் வந்தாங்க. அப்படியெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க நம்ம குழந்தையே சரி நமக்கும் குழந்தை தான் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை. அதுதான் எனக்கு கோவம் வர்றதே காரணம் தெரியுமா? மறுபடியும் நீ பாவமா இருக்கு இப்படியே பேசி அனுப்பிச்சிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? போய்க்கோ. வேணா நான் சொல்றேன், உங்க அம்மா வீட்டுல போயிருந்துக்கோ, உங்க அண்ணா அண்ணி கூட போயிருந்துக்கோ. நான் சொல்றது உனக்கு கேட்க முடியாது அப்படின்னு நீ நினைச்சினா, நான் சொல்றது நீ ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சினா போ, அங்கே போயிருந்துக்கோ. நான் ஒன்றும் சொல்லல சரியா? இவ்வளோ தூரம் சொல்கிறேன், அப்போ நான் சொல்கிறது நீ கேட்க மாட்ட அப்படிதானே? சொல்லு. ஏய் மெண்டல் மாதிரி பேசாத. நீ சொன்னதை நான் என்ன கேட்கல? ஏண்டி புரியாமல் பேசுகிற? நீ சொன்னதை நான் ஒன்றும் கேட்காம இல்லை சோனி. ஐயோ, அவங்கள ஹர்ட் பண்ணி அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணாங்க இல்லைன்னு நான் சொல்லலை சோனி. அவங்க பண்ணதெல்லாம் நம்ம போய் திருப்பி பண்ண முடியுமா? அவங்களால முடியுது, அவங்களுக்கு அது வந்து பெருசாக தெரியல, அதனால ஹர்ட் பண்ணுறாங்க எல்லாம் செய்கிறாங்க. பட் நமக்கு அப்படி தோணலையே சோனி பண்ணுறதுக்கு. பாவமாக இருக்கே அப்படின்னு நீ திட்டிட்ட. நீயும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நீ யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்ட, கோவத்தில் திட்டிட்ட. இப்போ ஆனால் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு, இப்படி பேசியிருக்க கூடாதே அப்படின்னு. எந்த தப்பும் இல்லை, பேசினா ஒன்றும் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. நீ போ. ஆமாம், அப்படியே ரொம்ப பில்டப் கொடுப்பேன். ஆனால் நீ பேசி அமிச்சிட்டோம் அப்படின்ட்டு நான் அதையும் சொல்லிட்டேன். உனக்கு அப்படி இருந்தது அப்படின்னா நீ போய்க்கோ, அவங்க கூட போய்க்கோ, போய் வேலை வாங்கி கொடுத்துக்கோ, நல்லா ஹாப்பியாக இருந்துக்கோ. அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நாமளாம் ஒரு குப்பை மாதிரி உரமா ஒதுக்கி போட்டுருவாங்க. அவங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து பேச வைக்க வர்றாங்க. அப்போ நம்மளெல்லாம் பார்த்தா அவங்களுக்குலாம் எப்படி தெரியுதா? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். இதுக்கப்புறம் உனக்கு புரியலன்னு வைங்க, அப்புறம் டென்ஷன் ஆகிடுவேன். ஏய் சரி 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 தட்டெல்லாம் எடுத்துட்டு வா. தம்பி எந்திரிச்சிட்டானா? அவனுக்கு 2 இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன், அவனுக்கு அதை விட்டுவிட்டு நம்ம ரைஸ் நூடுல்ஸ் சாப்பிடுவோம். யாருக்கு வேணும் உன்னோட ரைஸ் நூடுல்ஸ்? நீயே சாப்பிட்டுக்கோ, எனக்கு ஒன்றும் வேணாம். டென்ஷன் ஆகுது அப்படியே. சொல்றது எதுவுமே நீ இப்படி கேட்க மாட்டேன், அப்புறம் நான் மட்டும் என்ன? நீயே சாப்பிட்டுக்கோ, நீயே பண்ணிக்கோ, எனக்கு எதுவுமே வேணாம். சோனி இங்க பாரு. என்ன கூப்பிட்டா? எது கூப்பிட்டா? ஏண்டி கோச்சுக்காத. எனக்கு எங்கள் அண்ணன் அப்பாவெல்லாம் ரொம்ப பிடிக்கும்டி. பிடிக்காமலாம் கிடையாது, அவங்கள எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, சில டைம் இப்படி சண்டை வர்றதுனா பிரச்சனை. அவங்க வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது ஐயோ பாவமே நம்ம அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுதே, நம்ம அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு சம்டைம்ஸ் தோணுது. அதுதானே தவிர வேற ஒன்றும் இல்லை சரியா? அதான் இப்போ ஹர்ட் பண்ணி நம்ம பாட்டுக்கு முடியாதுன்னு சொல்லி அமிச்சிட்டோம். பாவமே வாங்கி கொடுத்தா என்ன, அவங்க ஹாப்பியாக இருப்பாங்களே, வேலை இல்லாமல் கஷ்டப்பட போகிறாங்களே அப்படின்னு தோணுது. வேற ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறது, அண்ணன் தம்பி பாசம். பட் எங்கள் அண்ணனுக்கெல்லாம் என் மேலே பாசம் இருக்குது, இல்லைன்னெலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் பாரு, ஆனால் உங்கள் அப்பாவுக்கு இருக்குன்னு மட்டும் நீ சொல்லிடாத. சத்தியமாக நான் ஏற்றுக்கிறவே மாட்டேன். உங்கள் அப்பாவுக்கு உன் மேலே பாசம் இருக்குன்னு மட்டும் சொல்லிடாத. உங்கள் அப்பா எப்பவுமே என்ன ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டார். பெரிய மருமக அவர் முடியாமல் கிடந்து கண்ணு முழிக்காமல் கிடந்தார். அப்போ முதல்கூட பணம் தேவைப்பட்டுச்சு. அந்த பணத்துக்கு யார் ஹெல்ப் பண்ணா? அதெல்லாம் வந்து அவருக்குலாம் ஞாபகமே இருக்காது. ஞாபகம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் அவர் ஒரு இதாகவே நினைக்க மாட்டாருன்னு வையேன். அவங்க எந்த ஹெல்ப் பண்ணாட்டியும் அவங்க தான் அவங்களுக்கு மெயின். நம்மலாம் யாரோ எவரோ அவருக்கெல்லாம் சரியா? நகையெல்லாம் கொடுக்க மாட்டேன்ருச்சு அடகு வைக்கிறதுக்காக. யார் கொடுத்தா? நான் கொடுத்தேன், நான் தான் எல்லாம் பண்ணேன். ஆனால் அவருக்கு சரி இந்த பிள்ளை ஹெல்ப் பண்ணுச்சே நம்ம உயிருக்காக அப்படின்னு அவருக்கு தோணவே இல்லை இது நாள் வரைக்கும். அந்த சீலா அப்படி அவர் இருக்காரு.
உங்கள் அப்பாவுக்கு உன் மேலே பாசம் இருக்குன்னு மட்டும் தயவு செஞ்சு உன் வாயால் சொல்லிடாத. அப்புறம் என்ன வேணாலும் திட்டிடுவேன் பார்த்துக்க. அவருக்கு இல்லாமல்லாம் இருக்காது சோனி. அவர் ஏன் இப்படி வீண் பிடிவாதமாக இருக்காருன்னு எனக்கு அதுவும் தெரிலடி. பாசம் இல்லாமல்லாம் இருக்காது தெரியுமா? பாசம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வீண் பிடிவாதம் வேற ஒன்றும் இல்லை. ஆமாம் ஆமாம், ரொம்ப உங்கள் அப்பாவுக்கு வீண் பிடிவாதம் தான். பேசாமல் இரு அருணே, சும்மா கோவத்தை கிளப்பிட்டு. அவர் எல்லாமே வேணும்னே பண்ணுறாரு. இப்போ கூட அவர் தான் அமுச்சு வச்சிருப்பாரு. போட அவன் தம்பி அப்படியே நீ சொன்ன உடனே செய்வான்டா. அவன் ஏன்னா பாசக்காரன்டா, எதுவாக இருந்தாலும் உடனே கேட்பான்டா. நீ போய் மட்டும் அவன்கிட்ட கேளு, அவன் உடனே உனக்கு செஞ்சு தரானா இல்லையான்னு மட்டும் பாருன்னு அவர் தான் அமுச்சு வச்சிருப்பாரு. ஏன்னா உன்னை எல்லாருமே அப்படிதான் நினச்சி வச்சிருக்காங்க தெரியுமா? சரி விடு. இதனால நம்ம 2 பேருக்குள்ள ஃபைட்டு தான் வருது, மனக்கசப்பு தான் வருது. இது எதுக்கு நமக்குள்ள டிப்ரெஷன் தேவையா? இதை அப்படியே விட்டுறலாம். நானும் அதை தான் சொல்கிறேன். அவங்கள ஹர்ட் பண்ணிட்டே அவங்க பாவமாக போகிறாங்க அப்படி இப்படின்னு இனிமேல் ஏதாவது வேர்ட்ஸ் வந்துச்சு அவ்வளோதான். நான் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கேன், மைண்ட் எனக்கு சரியில்லை. நான் இந்த நூடுல்ஸ் ரைஸ்லாம் சாப்பிடும் அப்படின்னா பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டு எனக்கு தரீங்களா? சாப்பிட்றேன். ஆ அடிப்பாவி, இது என்னது? எனக்கு பனிஷ்மெண்ட்டா? இருக்கலாம், எடுத்துகிட்டு வாங்க, இல்லைன்னா இருக்கிறதுல வேணாம். திருப்பி ஓடிடாத. சரி சரி வா, தரேன் வா. டே பெரியவனே, போயிட்டு வந்துட்டியா? சீலா, ஏமா மறுபடியும் அழுதுட்டு நிக்கிறா? பெரியவனே, என்னாச்சு? உன் தம்பி என்ன சொன்னா? சீலா சொல்லுமா. அவர்கிட்டே கேளுங்க மாமா, அருண் என்ன சொன்னான்னு. இவங்கிட்ட கேட்கணுமா? ஏலே என்னடாச்சு? அருண் என்ன சொன்னா? சீலாட்ட கேட்டா உன்கிட்ட கேட்க சொல்லுது. நாங்க அழுகிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையாப்பா? அழுகிறத பார்த்தாலே தெரியலையாவா? ஆமாப்பா. என்ன நடந்திருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியலையா என்ன? எனக்கு ஒன்றும் புரியலையா? இல்ல அருண் வேலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டானா? வேலை கிடைக்காதாவா? அவன் கம்பெனிலலாம் வேகன்சி ஒன்றும் இல்லையாவா? எங்கேயுமே வேலை வாங்கி தர முடியாதாவா? என்ன சொல்லி அமிச்சான் சொல்லுடா. அவன் வேலை கிடைக்காதுண்ணே, எங்கேயும் வாங்க முடியாதுண்ணே இப்போதைக்கு அப்படின்னு அவன் சொல்லியிருந்தா கூட எனக்கு மனசு ஆறி இருக்கும்பா. ஆனால் அவன் அப்படி சொல்லலையே. என்னால் வேலை வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டான்ப்பா. நான் எதுக்கு உனக்கு வாங்கி தரணும் அப்படின்ட்டு. என்னடா சொன்ன? இப்போ சொன்ன மாதிரியே சொன்னானா அவன்? நான் எதுக்காக உனக்கு வேலை வாங்கி தரணும்னு அப்படியே சொன்னானா? இப்படி சொன்ன மாதிரியே சொல்லிட்டானா? ஆமாம் மாமா, அதே மாதிரிதான். நான் எதுக்கு உனக்கு வேலை வாங்கி தரணும், இங்கே எதுக்கு வந்த இப்போ மட்டும்? ஆனால் போன உடனே நல்லா தான் பேசினான் அருணே. வாங்க அப்படின்னா உட்கார சொன்னா நல்லா பேசுகிறான். அருண் மேலே எந்த தப்பும் இருக்காது மாமா. எல்லாத்துக்கும் காரணம் சோனி தான், அருண் கிடையாது. என்னம்மா சொல்ற? ஆமாம் மாமா, எல்லாத்துக்கும் காரணம் சோனி தான், அருண் கிடையாது. அருண் கிடையாதா? ஆ ஆமாம். அட கடவுளே, அப்ப அந்த சோனி தான் எல்லாத்துக்கும் காரணமா? அந்த பிள்ளை தான் வேலை வாங்கி தரக்கூடாதுன்னு சொல்லிடுச்சா? ஆமாம் மாமா, அருணை கூப்பிட்டு வச்சு ஏதோ குசு குசுன்னு சொல்லிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரம். என்னடா 2 பேருமா ரொம்ப நேரமாக பேசுகிறாங்களே, என்னவா இருக்கும்னு நானும் பார்த்துட்டே தான் இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது இது மாதிரின்னு. அந்த சோனி பேசுகிற பேசு அதுக்கு மேலே மாமா. இந்த பிள்ளை எப்படியெல்லாம் பேசுதுன்னு எனக்கே ஆச்சரியமா போச்சு. அந்த அளவுக்கு பேசுது அந்த பிள்ளை. என்னம்மா சொல்ற? சோனி அந்த அளவுக்கு பேசுதா? ஆமாம் மாமா. அப்பா, சோனி அருண் எல்லாருமே அப்படிதான்ப்பா பேசுனாங்க. ஒரே வார்த்தையில் என்னாலலாம் வேலை வாங்கி தர முடியாது, நீ போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான்ப்பா. ரொம்பவே கஷ்டமா போச்சு. என்னடா அவன் நீ போன உடனே நம்ம அண்ணனுக்கு வேலை இல்லாமல் இருக்கு, கண்டிப்பாக வாங்கி தரணும்னு நினைப்பான்ட்டு தான் நான் அவங்கிட்ட போய் கேட்க சொன்னால் கடைசியில் முடியாதுன்னு சொல்லிட்டானா? இப்படி எல்லாத்துக்கும் காரணம் அந்த சோனி தான் நினைக்கிறேன். இல்லைடா, உங்கள் அம்மாக்காரி கூட கூப்பிட்டு வேலையெல்லாம் நீ வாங்கி தந்துடாதடா அப்படின்னு சொன்னாலும் சொல்லியிருப்பாடா. ஏன்னா அவள் அப்பேற்பட்ட ஆள் தான். ஏய் சரஸ்வதி, சரஸ்வதி வாடி வெளியில. ஏன் நீ பேசாம இருடா, வரட்டும் அவ. ஏன்ப்பா? வேணாப்பா, அம்மாவை எதுக்கு கூப்பிடுறியா? அவளும் ஃபோன் பண்ணி வேலையெல்லாம் வாங்கி தந்துடாதடா, அவன் ஆறான்னு சொல்லியிருப்பாடா. அவளை பற்றி எனக்கு தெரியாது, அவள் அப்படிப்பட்ட ஆளுதான்ப்பா. வேணாப்பா, அம்மாவை எதுக்குப்பா இதுக்காக சத்தம் போட போறியா? இவ்வளோ கொழுப்பு இருக்கணும் அவனுக்கு. என்ன எதுக்கு இந்த கத்து கத்துறிய? வீட்டுக்குள்ள தானே இருக்கேன், என்கிட்ட என்ன ஓடியா போயிட்டேன்? ஏய், நீ வீட்டுக்குள்ள இருக்கன்னு எனக்கு தெரியாத? உன்னை கூப்பிடுறதுக்காக தான் கத்துனேன், இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். உன் மாயிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா
வருவான்டா, வேலையெல்லாம் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிடு அப்படின்னு எப்படி ஃபோன் பண்ணி சொன்னேன்? இவன் போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டா, வாங்கி தர முடியாதுன்னு வேலையை சொல்லிடுறா அப்படின்ட்டு. ஏண்டி சொல்லு, வாயை மூடிட்டு நிற்கிறா. இருங்க, நான் அவனுக்கு ஃபோன் பண்ணவே கிடையாது. தேவையில்லாமல் நீங்கள் என்கிட்ட பேசி வம்பளுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு பார்த்துக்கிடுங்க. நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கேன். நான் எப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணேன்? நான் எதுக்காக ஃபோன் பண்ணேன்? இவனுக்கு வேலை வாங்கி தராதரா நான் சொல்லிட்டேன்னு சொல்கிறீங்களா? சத்தியமாக கிடையாது. நான் அவனுக்கு ஃபோனே பண்ணலை. அவன்கிட்ட வேலை வாங்கி தராதரா நான் சொல்லவும் கிடையாது. தேவையில்லாமல் எங்கள் மேலே பழி போட்டு இருக்காதீங்க, அவ்வளோதான். ஏய், எனக்கு தெரியும்டி, நீ கண்டிப்பாக சொல்லியிருப்ப. நாடகமாக போடுற நாடகம். நீ சொல்லலைன்னு சொல்லு, நீ சொல்லி இருப்ப. சொல்லலைன்ற சொல்லியிருப்பேன்னா என்ன அர்த்தம்? சொல்லிருப்படி, சொல்லிருப்ப. என்ன திமிரு இருந்து இவனுக்கு வைப்பியா? அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கியா? விடுங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன். தேவையே இல்லாம சம்மந்தமே இல்லாம நீங்களாச்சு அவனாச்சு வேலை இல்லைன்னா வேலை போச்சுன்னா அவன்கிட்ட போய் கேட்க சொன்னியா? அவன் போய் அவன்கிட்ட கேட்குறேன்ட்டு போனா. இதுக்கு இடையில நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? தேவையில்லாமல் என்னை கூப்பிட்டு வச்சு உங்களுக்குறது ரொம்ப தப்பு பார்த்துக்கிடுங்க. செவனே நான் அப்போ தூங்கி எழுந்திரிச்சு வரேன், என்ன கூப்பிட்டு நான் சொல்லிட்டேன்றீங்க. அருண்கிட்ட கூட கேட்டு பாருங்க, நான் எப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணேன்ட்டு. என் கையை பிடிக்கிறது பத்தியாடா இவ? அந்த அளவுக்கு இவளுக்கெல்லாம் திமிரு ஏறி போச்சு. கையை பிடிச்சி நிறுத்துறா பத்தியா? அப்ப எந்த அளவுக்கு இவளுக்கு திமிரு ஏறிடுச்சுன்னு பாரு. கையை பிடிச்சி நிறுத்துற அளவுக்கு பாருடா. இவ சொல்லியிருப்பாடா, இவளுக்கு அந்த மகன்னா ரொம்ப வசதி இல்லையா? இவ சொல்லாம இருந்திருப்பா. சொன்னா சொல்லட்டும், சொல்லாட்டி போட்டுப்பா. அடுத்து என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுவோம். வேலை இல்லாமல் இனி என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. ஆமாம் மாமா, என் பிள்ளைக்கு பால் பாக்கெட் வாங்க கூட நாங்கள் என்ன பண்ண போகிறோம் மாமா? ஒன்றுமே புரியலையே. வேலை இல்லாமல் அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. கவலைப்படாத மசிலா, இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோம். வேற என்ன பண்ணுறது? ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி தானே ஆகணும். நீ கவலைப்படாத, இதுக்கு போய் பார்த்துக்கலாம். நான் இருக்கேன்ல, நான் ஏதாவது ஐடியா பண்ணுறேன். அதான் அவர் இருக்காராம் இங்கே மாமன் நாரு. அவரெல்லாம் பார்த்துக்குவாருமா. நீ எதுக்கு கவலைப்படுற? நீ கவலையெல்லாம் படாத, அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. இவ கிடக்குறா துமர் பிடிச்சவ. நீ இவளை பற்றி எதுவும் நினச்சிக்கலாதுமா, போராமல் பிடிச்சவ. தயவு செஞ்சு நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் சண்டை போட்டுக்காதீங்கப்பா. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்.